எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 28. நம்ம ஃபார்மில் டெய்லி ஏதாச்சும் ஒரு வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு சில நாட்கள் செஞ்ச வேலையை திரும்பி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நம்மளோட ஃபார்மில் ஒரே வேலையை மறுபடியும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சலிப்பு வரவே வராது. ஏன்னா விதவிதமான வேலைகள் இருக்கும். நாங்கள் அசோலாவை கடந்த 4 வருஷமாக வளர்த்துட்டு வரோம். ஃபார்மில் வாத்துகள் இல்லாத சமயத்தில் அசோலா பாண்ட் ரொம்ப நல்லாவே வளரும். ஆனால் வாத்துகளும் கூஸ்களும் இந்த பாண்டை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த பாண்டை நாங்கள் கண்டுக்கிறத அவ்வளோவா விட்டுட்டோம். ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அசோலாவை ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவாங்க. போன வருஷத்துலேருந்து இந்த பாண்டு இருக்கிறதையே நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் எங்ககிட்ட வாத்து புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தோம். வாத்து குஞ்சுகளை டெய்லி தீவனம் இதில் இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக பழக்கி விட்டோம். ஆனால் அது பெருசாக பாண்டு ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணி இருக்கிற அசோலா எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சரி, அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த பாண்டில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சறதும் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அந்த பாண்டு எப்படியோ சுற்றி புல் வளர்ந்ததுனால அந்த ஷேடுலேயே அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மழை பெய்யும்போது அந்த தண்ணி தேங்கி அப்படியே இருந்துச்சு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பாண்டில் இன்னும் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கே பார்த்தோன்னா 2-3 அசோலா வளர்ந்துருந்துச்சு. என்னடா இது அதிசயமாக இருக்குது, பாண்டு ஃபுல்லாகவே காஞ்சி போய் மழை பெஞ்சு திரும்பி வந்திருக்கு, அதுலேயும் அசோலா வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அசோலாவோட விதை அங்கே இருந்து அந்த விதையிலேருந்து இந்த சின்ன அசோலா செடிகள் முளைச்சிருக்கு. அசோலா செடி கூடவே சேர்ந்து இன்னும் 2-3 வாட்டர் பிளான்ட்ஸும் வளர்ந்துருந்துச்சு. சரி, இன்றைக்கி அசோலா பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க புல் எல்லாமே தரையாக வெட்டி விட்டு புதுசாக தண்ணி மாற்றி நம்ம அசோலாவை மறுபடியும் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போது வாத்துகள் அந்த பக்கம் போகிறதே நிறுத்திடுச்சு. இன்னும் அந்த பக்கம் இன்னும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அசோலா தப்பிச்சிருக்கும். ஒன்ஸ் அந்த பக்கம் மறுபடியும் போக ஆரம்பிச்சதுன்னா அசோலா ஃபுல்லாகவே காலி ஆகிடும். இந்த அசோலா பெட்டோட சைடில் ஃபுல்லாகவே புல் வளர்ந்துருந்தது. அது கூடவே சேர்த்து சொரடு முள்ளும் வளர்ந்துருந்துச்சு. அந்த முள்ளில் இருந்து நம்ம புல்லை கட் பண்ணியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த மெஷினை வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இல்லைனா சாதாரண ஒரு அருவாளை வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எங்களோட ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோலா செடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைரக்ட் சன்லைட்டில் தான் வளருது. வருஷம் முழுவதும் இதே மாதிரி இடத்துல தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அசோலா வளருது. அதுக்கான காரணம், அதுக்கு நாங்கள் முருங்கைக்கீரையும் மாட்டு சாணியும் கொடுக்கறது தான். வாரத்தில் ஒரு நாள் ஒரு கொத்து முருங்கைக்கீரையும் ஒரு அன்னக்குடைய ஒரு சாணியும் கரைச்சி தண்ணியை ஊற வச்சுட்டு ஒரு நாள் கழித்து மேலே இருக்க தெளிஞ்ச தண்ணியை மட்டும் உள்ளே ஊற்றணும். அதில் இருக்கிற திப்பிகள் எல்லாமே கீழே கொட்டிடணும். அதே போல் அசோலாவை 2 நாளைக்கு ஒரு வாட்டி கட்டாயமாக அறுவடை பண்ணிடணும். தொட்டி முழுவதும் அசோலா முளைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு வளர இடம் இல்லாததுனால அசோலா வந்து விதை விட ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அசோலா விதை விட்டுருச்சுன்னா அந்த செடி இறந்து போயிடும். அதனால் ரெகுலராக அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அள்ளி செடிக்காவது போட்டுடணும். அந்த பாதி பாண்டில் அசோலா இருக்கணும், பாதி பாண்டில் வெறும் தண்ணி தான் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைச்சிச்சின்னா அசோலா வந்து ரெகுலராக வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த முறையில் அசோலா வளர்க்குறது ரொம்பவே சுலபம். இந்த முறையை நான் கண்டுபிடிக்கல. திருவண்ணாமலையில் சதீஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட அசோலாவோட வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம இந்த முறையை பயன்படுத்துகிறோம். இந்த முறையை பயன்படுத்தும் போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல் முறை வாங்கும்போது சூப்பர் பாஸ்பேட் அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் போடாமல் அசோலா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அசோலா சரியாகவே வளரலை. அதுவும் வெயில் காலத்தில் சுத்தமாகவே வளரலை. ஆனால் முருங்கைக்கீரையும் மாட்டு சாணியும் இது 2 ஐட்டம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அசோலா நல்லாவே வளருது. எந்த கிளைமேட்லேயும் நல்லா இருக்குது. சதீஷோட ஃபார்மில் அவர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பெட்டு கூட போடாமல் டைரெக்டாகவே ஒரு குட்டையை தோண்டி அந்த குட்டை ஃபுல்லாகவே அவர் அசோலா வருஷம் ஃபுல்லாக வளர்க்குறாரு. அதே போல் எனக்கும் வளர்க்கணுன்னு ஆசை. கொஞ்சம் நாள் கழித்து ட்ரை பண்ணுவோம். சரிங்க, இந்த அசோலாவை எதுக்கு வளர்க்குறீங்க, இதை வச்சு என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோலா வந்து ஒரு புரத சத்து நிறைந்த உணவு. அதை வந்து நம்ம ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, முயலுக்கு எல்லாத்தோட தீவனத்துலேயும் கலந்து கொடுக்கலாம். முதல் வாட்டி கொடுக்கும்போது உங்களோட அனிமல்ஸ் வந்து அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அதை தீவனத்தில் கலந்து வச்சு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்கும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ அசோலா யூஸ் பண்ணலாம் நம்மளோட மிருகத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடாக இருந்துச்சு நீங்கள் அதுக்கு 1 கிலோ தீவனம் கொடுக்குறீங்க, இல்லை 5 கிலோ தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் 10% நீங்கள் அசோலா சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 5 கிலோ தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் 1/2 கிலோ அசோலா சேர்த்து கொடுக்கலாம். இல்லை உங்களோட முயலுக்கு நீங்கள் 100 கிராம் தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து 5 கிராம்லேருந்து 10 கிராம் கலந்து கொடுக்கலாம். அதான் அசோலாவில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கே, அப்போ வந்து இதையே தீவனமாக கொடுத்து நம்ம வளர்த்துற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட கால்நடைகளுக்கு அது செரிமானம் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். எனக்கு ஆடு இல்லை, மாடு இல்லை, ஆனால் நான் என் வீட்டில் அசோலா வளர்க்கலாமான்னா கட்டாயமாக நீங்கள் வளர்க்கலாம். இதை வந்து நம்மளோட செடிகளுக்கான உரமாக கொடுக்கலாம். இதில் நிறைய நைட்ரஜன் இருக்கிறதுனால நைட்ரஜன் பேஸ்டு நீங்கள் ஃபர்டிலைசர் வாங்காமலே இதை வச்சு நீங்கள் உங்களோட
கம்போஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. நீங்கள் சும்மா இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி தான் விடுறீங்க, ஃபுல் ப்ராசஸ் எனக்கு காட்ட மாட்டீங்க, ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அதை சொல்லுங்க அப்படின்னா, ஆல்ரெடி அசோலாவை ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். எனக்கு அசோலா எங்கே கிடைக்கும்னு தெரியலங்க, நீங்கள் விதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, விதை கொடுக்குறதில்ல. ஏன் அப்படின்னா, இதை வந்து அது ஒரு தண்ணி ஊற்றி வச்சுக்க ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கொரியர் ஆஃபீஸில் லீக் ஆகும், கொரியர் ஆஃபீஸில் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட பேசி மல்லாடி அதை அனுப்புறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நம்ம அனுப்புறதில்ல. உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கேவிகேன்னு ஒன்று இருக்கும். கேவிகேனா கிருஷி விக்யான் கேந்திரா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸு. இங்கே வந்து மற்ற கால்நடைகளுக்கான ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்பயுமே வந்து அங்கே அசோலா வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு அசோலா வாங்கிக்கலாம். என்னடா அசோலா பற்றி காமிச்சிட்டு இருந்தது திடீர்னு மாட்டை காட்டுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்மளோட அசோலாவுக்கு மாட்டு சாணி கலந்து தெளிக்க போகிறோம். அதுக்காக மாட்டு சாணி கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். மாட்டோட கயிறு ரொம்ப நீட்டாக தான் விட்டு கட்டியிருப்போம். ஏன்னா வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அது நிழலில் போய் படுத்துக்கும். மாடு கொஞ்சம் வெயிலில் இருந்ததுனால அதை நம்ம ஒட்டி கொண்டு போய் நிழலுக்காக காமிச்சு விட்றேன். அசோலா வளர்க்குறதுக்கு எப்பயுமே வந்து பச்சை சாணி தான் எடுக்கணும். நீங்கள் ஒரு நாள் ஆன சாணின்னா அதுக்குள்ளே பூச்சி எல்லாமே ஏறி இருக்கும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சாணி பார்த்து எடுத்துக்கோங்க. Pick this one up. Yucky, you smashed it. Okay, I think it's enough. Yeah. சாணி எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு நீங்கள் அசோலா பாண்டில் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, பாண்டோட சைஸை பொறுத்து அது மாறுபடும். நான் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ சாணி தான் கரைச்சி ஊற்றுவேன். கொஞ்சம் அசோலாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, வளர்கிறதுக்கு ரொம்ப தடைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் சாணி நிறைய ஊற்றுறதுனால அந்த தொட்டியிலேருந்து எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சாணியை ஃபுல்லாக ஊற்றுறது கிடையாது. அது கலக்கிட்டு அதுக்கு மேலே இருந்து தெளிஞ்ச தண்ணியை மட்டும்தான் ஒரு நாள் கழித்து ஊற்றுறோம். அந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகுனா, உங்களோட அசோலா தொட்டி வந்து சூடாகாது, மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி உங்களோட செடி வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி விட்ருங்க. அப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களோட அசோலா செடி. அதனால் இவ்வளோ தான் ஊற்றணும் அவ்வளோ தான் ஊற்றணும்னு ஒரு சமையலுக்கு உப்பு போடுற மாதிரி என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. நீங்கள் வந்து ஒரு 1 கிலோலேருந்து ஒரு 3-4 கிலோ வரைக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், உங்களோட அசோலா பெட்டு சைஸை பொறுத்து. எப்போவுமே ஆஸ்கருக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போ ஒரு புதுசாக விதை நட்டாலும் இல்லை வெளியேருந்து செடி வாங்கிட்டு வந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பீஸை ஆட்டையை போட்டு போயிடுவோம். அசோலாவும் வேணும்னு கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அசோலா பாண்ட்லேருந்து தேடி தேடி அசோலா செடியை மட்டும் எடுத்து அழகாக ஒரு சொம்பில் போட்டு வச்சுக்கிட்டு நான் இந்த சொம்பில் வச்சு வளர்க்க போகிறேன் அப்படின்னா, அப்புறமா நான் சொன்னேன் இது சின்னதாக இருக்குது பத்தாது, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோ அப்படின்னு. நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கொடு அப்படின்ட்டான். Is this enough that you're stealing? No. You want more? I'm gonna steal some From your dad. I caught you. Who touched the tool? you. Are you gonna cut some more grass? Who took this azola from here? Me? That's my azola. Appa, and can I ask you? Can I get 2 sprouts of this? Can this stay long in the sun without soil? Oh, yes. That means it has to be wet. Oh, why is the soil black? Speak the culprit. அசோலா பாண்டை சுற்றி இருந்த மீதி இருந்த புல்லையும் கொஞ்சமாக செதுக்கி எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி ஓரமாக வைக்க போகிறோம்.
என்னம்மா முயலுக்கு தண்ணி வைமா போமா. Okay, I'm pouring inside here. Tomorrow I'll do. Evening you can also give. Keep in the shade. The azolla? Both, you can keep both. Okay. Mr. Frog, you want some tea? Hey, Mr. You want it, Mr. Ay, yuck. He said no. Wait. Mr. Frog, you want some tea? You only. You, Mr. தேஜஸும் ரோஹிணியும் ஏதோ புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க நான் வரும்போது. ஆனால் இவன் மட்டும் ஏமாற்றிட்டு எங்கள் கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். Chance. Oscar, why are you not using your hand? மாட்டு சாணியை நல்லா கரைச்சிட்டு அதை அப்படியே தெளிய விட்டுறணும். மேலே தண்ணி மட்டும் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம குட்டையில் ஊற்றிடலாம். யூஸ்வலாக ஒரு நாள் கழித்து வந்தோம்னா அழகாக தெளிஞ்சிருக்கும். அடுத்து முக்கியமான இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை கொஞ்சமாக ஒரு கொத்து உடச்சி நம்ம அசோலா பாண்டில் ஒரு ஓரமாக கட்டி மேலே கல் எடுத்து வச்சு அமுக்கி விட்டுருவோம். அந்த அசோலா பாண்டுக்குள்ளே அந்த முருங்கை இலை அழுக அதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அந்த பாண்டுக்கு போய் சேரும். அதனால் வந்து அசோலாவோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். Put like this, full. Okay, then I'll. இந்த பாண்டோட சைஸு 6x12. இந்த பாண்ட்லேருந்து நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி மினிமமாக 1/2 கிலோவுக்கு மேலே எடுக்கலாம். இது என்னப்பா சாணியை போட்டு கரைச்சிட்டு ஊற்றிக்கிட்டு எல்லாமே வடிகட்டிக்கிட்டு அதுக்கு நேராகவே சாணியை உள்ளே போட்டு கலந்து விட்டுறலாமே அப்படி நினச்சிங்கன்னா அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அந்த தண்ணிக்கு அடியில் மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த சாணியோட திப்பிலாம் இருக்கும்போது. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு வேலையாக வந்து அசோலா பாண்டை டெய்லி கிண்டி விட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி மேலே இருக்க தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி மீத்தேன் ஃபார்மேஷன் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இந்த பாண்டு கிண்டி விடுற வேலை இருக்காது நமக்கு. Put in the shed. அவ்வளோதான், நம்மளோட அசோலா பாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வாரம் கழித்து வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி அசோலா வளர்ந்துருக்குன்ட்டு. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பாய். Going to space. First have to carry the heavy load. Hey.